வணக்கம் மக்களே. நம்ம இந்திய ரயில்வே துறையே அதிரவிட்ட கோவில் எதுன்னு தெரியுமா? நம்ம இந்திய நெடுஞ்சாலைத்துறையே செதறவிட்ட கோவில் எதுன்னு தெரியுமா? நம்ம நாற்றம்பள்ளியில் இருக்கிற புத்துக்கோவில் தாங்க. இதுக்காக 16 கோடி ரூபாய் செலவு பண்ணி மேம்பாலமே போட்டிருக்கிறாங்கன்னா நம்ப முடியுமா? வாங்க இதுக்கு ஒரு விசிட்டை போடுவோம். நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க போவோம். எங்கள் ஊருக்கும் அந்த கோவிலுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 30 கிலோமீட்டர் தான். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பைக் எடுத்துகிட்டு நானும் எங்கள் மாமனும் கிளம்பிட்டோம். திருப்பத்தூர் தாண்டி நாற்றம்பள்ளிக்கு போயிட்டுருக்குறோம். இந்த கோவிலுக்கு போனால் என்ன நினச்சாலும் அப்படியே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் எங்கள் மாமனுக்கு கூப்பிட்டு போகிறேன். போகிற வழியில் சென்னை ட்ரெயின்லாம் பார்க்கும்போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. வியூலாம் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே போனோம். இந்த கோவிலோட குட்டி ஸ்டோரி கேளுங்களேன். இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடில் சென்ட்ரலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த கோவில் சென்ட்ரலில் இருக்கிறதுனால. அதனால் இந்த கோவிலை இடித்து எடுக்கலான்னு வெளிநாட்டு அமைச்சர் சொல்லிட்டாங்க. அந்த அமைச்சர் சொல்லிட்டாங்கன்ட்டு இதை இடிக்கலான்ட்டு ஜேசிபி எடுத்துகிட்டு வந்து இடிக்கிறதுக்கு ஒருத்தர் போகிறாரு. ஆனால் ஊர் பொதுமக்கள்லாம் அதை தடுத்து நிறுத்திட்டாங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜேசிபி இடிக்க வந்தவர் பார்த்தீங்கன்னா உயிரோடு இல்லையா, எதுவுமே யாருமே பண்ணாலே அவரே இறந்துட்டாராம். மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்துட்டு இது சாமி இருக்குது அப்படின்ட்டு விடமாட்டேன்ட்டாங்க இடிக்கிறதுக்கு. அதையும் மீறி வெளிநாட்டு அமைச்சர் சொல்லிட்டாங்கன்ட்டு கடப்பாறை எடுத்துகிட்டு ஒரு ஆள் குத்துறதுக்கு வந்துட்டார். அவர் குத்திட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு போயிட்டு தூங்குறாரு பார்த்தீங்கன்னா. ஆனால் அவர் திரும்ப காலையில் எழவே இல்லை, டெத் ஆகிட்டார் பார்த்தீங்கன்னா. அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு மிக சக்தி உள்ளது, சாமி இருக்குது, ஊர் பொதுமக்கள்லாம் விடமாட்டேன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு மாதத்துக்குள்ளேயே அவங்க ஃபேமிலியே நோய்வாய்ப்பட்டு இறந்தே போயிட்டாங்க. அதனால் இந்த கோவிலை இடிக்கவே கூடாதுன்னு ஊர் பொதுமக்கள்லாம் கண்டிப்பாக கண்டித்து சொல்லிட்டாங்க. அதனாலே அரசாங்கம் என்ன முடிவு எடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக மேம்பாலமே போட்டுட்டாங்க மேலே. இப்போ மேலே தான் பஸ்ஸே போகுது. இத்தனை நாள் வேறு கீழே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இதுக்கு மேலே தான் போகும். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த கோவிலுக்குள்ளே என்ன தான் இருக்குது, சாமி இருக்கா அப்படின்லாம் ஏதோ செக் பண்ணாங்களாமா. கேமராலாம் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணாங்களாமா. உள்ளே ஆயிரக்கணக்கான பாம்புலாம் இருக்குதாம்மா. இதை கேட்டால் எனக்கே ஒரு சக்தி வருதுன்ற மாதிரி இருக்குது. இது தாங்க இந்த கோவிலோட ஸ்டோரி. வேறு லெவலில் இருக்குதுல்ல. இது உண்மையான கதை, பொய் இல்லை. இதுக்கு மக்கள் டெய்லி கூட்டம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. கடா வெட்டி விருந்து வச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு போகிறாங்கங்க. உண்மையாக நீங்கள் வந்து வேணால் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலையும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நானும் இதை நினச்சிட்டு தான் என் வீடியோவை போடணும், வீடியோ போட்டு ஒரு ஆக்டர் ஆகணும், வீடியோவை போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் வியூஸ்லாம் உண்மையாகவே வர ஆரம்பிக்குது. இது என்னுடைய ஓன் முயற்சி தானாக்க இருந்தாலும் என் சாமி மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா, கண்டிப்பாக இருக்குது எனக்கு.